A happy, calm, peaceful person can make better decision leads to better outcome அப்படின்ட்டு இப்போ தான் நவல் ரவிகாந்த் ஜோ ரோகன் பேசின பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு அப்படியே பேசல நேற்று இந்த பாட்காஸ்ட்டை கேட்டு நோட்ஸாக எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். யாருக்கு? எனக்கே ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறேன். அது வந்து என்ன நானே வச்சு செய்கிற மாதிரி இருக்கும். பட் திஸ் இஸ் ஐம் டூயிங் ஃபார் மை க்ரோத். இந்த வீடியோ 100% வந்து ஷெல்ஃபிஷாக மேட் பண்ணுறேன். பட் இந்த ஷெல்ஃபிஷ் வீடியோ உங்களை அப்படியே இன்ஸ்பயர் பண்ணலாம். இல்லைனா ஏதோ ப்ரோ வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு போகலாம். அண்டு இந்த வீடியோ வந்து வியூஸ்க்காக மேக் பண்ணுறேன்னா அதுக்காக தான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு நிறைய வியூஸ் வரும், நோ டவுட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 2K வியூஸ் போச்சுன்னா ஒரு 150-200 rupees $1 or $2 வரும். அதுக்காக தான் மேக் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக யூடியூப் சும்மா ஃபன்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நம்ம இந்த வீடியோவை வேறு பர்ஸ்பெக்டிவில் வேறு மாதிரி மேக் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ பேசிக்காக வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் சேலஞ்சு தான். என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு 5 ஜாப் போய் செஞ்சு பார்த்துட்டேன். 5 ஜாப்புமே எனக்கு பிடிக்கல, குவிட் பண்ணிவிட்டு ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ட்டு ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு ஒரு வீடியோ போட்டேன். அது ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டேன் போல். நிறைய சப்போர்ட், ப்ரோ என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நிறையா சப்போர்ட் பண்ணிங்க. பட் அது வந்து நான் ஒரு 4-5 கிளைண்ட் கெட் பண்ணி இல்லை அந்த சோஷியல் மீடியா ஓகே நான் என்ன சர்வீஸ் பண்ண போகிறோம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல. நம்ம சேலஞ்ச் என்ன, அதை எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம போக போகிறோம். சரி, அதில் நம்ம ஃப்ரீலான்ஸ் பண்ணி ஒரு 4-5 கிளைண்ட் கெட் பண்ணோம். அது வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அது நீஷ் டவுன் பண்ணி நெக்ஸ்ட் போயிட்டு இருந்தோம். பட் அது வந்து நம்ம நீஷ் டவுன் பண்ணால் அதில் ஒரு சீரியஸாகவே இல்லை. பண்ணுறேன் அப்படின்ட்டு டெய்லி எழுதுறோம், ஏதோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருந்துச்சி. நேற்று தான் நம்ம நவல் ரவிகாந்த் பாட்காஸ்ட் கேட்டோம்ல, மைண்ட் வந்து நம்ம அந்த பாட்காஸ்ட் வந்து ஒரு 10-20 முறை கேட்டுட்ருப்பேன். என்னோடய ஜாப் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்போ கேட்டாலுமே நான் ஏதாச்சும் ஒன்று செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மைண்ட் அப்படியே ஹை பீக்கில் இருக்கும். 9 to 5 ஜாப்லாம் வந்து மெஷின்ஸ் தான் செய்யும், நம்ம செய்ய முடியாது. ஏ ஹாப்பி பர்சன் கேன் மேக் பெட்டர் டெசிஷன். அதுக்கப்புறம் வந்து ஹாப்பினஸ் இஸ் ஏ சாய்ஸ், எவ்ரி ஒன் கேப்பபிள் ஃபார் எவ்ரி திங். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் சொல்லுவார். இதெல்லாம் கேட்டுட்டு எதாச்சும் பண்ணலான்னு தோணும். அப்படின்னு பண்ணலான்னு போது நேத்தா சொன்னார் சோஷியல் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம். சோஷியல் கான்ட்ராக்ட்னால் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அது நமக்கே சொல்லிவிட்டு ஆனால் செய்யாமல் இருப்போம். பட் அதை நான் செய்ய போகிறேன்னு போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டா, எக்ஸாம்பிள் பார்த்தா அவரே வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காரு, நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பெரிய டெக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு 6 மாதம் போயிருக்கு, 9 மாதம் போயிருக்கு. அவர் எதுவுமே செய்யலையா? எல்லாருமே கேட்டிருக்காங்க, நீ இன்னும் போய் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலையா, அது பண்ணலையா, நீ பிஸ்னஸ் மேன் ஆகலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு வெறித்தன் ஆகி போய் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி மில்லியனரே ஆகிட்டார். ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த விஷயம் செய்ய போகிறேன்னு எல்லாருக்கிட்டே போய் சொல்லிட்டு போகிறது தான். லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறது தான். நம்ம போய் யாருக்கிட்ட சொல்லுவோம்? நம்ம சப்ஸ்கிரைபர் உங்ககிட்ட தான். ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட். மீன்ஸ் நம்ம வந்து இந்த ஃப்ரீலான்சிங்கை வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 lakh ஏர்ன் பண்ண போகிறோம். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைக்க போகிறேன். அல்ட்ரா ட்விஸ்ட் என்னென்னா பிஃபோர் ஜூனுக்குள்ளே. ஏன்னா ஒரு டெட்லைனே ஒரு விஷயத்துக்கு இல்லைனா இஷ்டத்துக்கு கஷ்டப்படாமல் செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அதுக்கு எப்போ ரிசல்ட் வர எப்படி வரும்னுலாம் தெரியாது. ஸோ நம்ம 1 lakh ஏர்ன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வேணும்னா 1 lakh per month அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து 1 lakh ஜூனுக்குள்ளே ஏர்ன் பண்ண போகிறோம். இதுதான் சேலஞ்ச். இது வந்து எனக்கு நானே கொடுத்துக்கிற சேலஞ்ச். நீங்கள் என் கூட வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேலஞ்ச் வந்து உங்களுக்கு நீங்கள் செட் பண்ணிவிட்டு நான் அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ண போகிறேன், அந்த ஜாபு கிட் பண்ண போகிறேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், கிளைண்ட்ஸ் எடுக்க போகிறேன், இவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறேன், அந்த பொண்ணை கிராட் பண்ண போகிறேன், அந்த ஐடியாலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் சேலஞ்ச் இந்த டைமுக்குள்ளே அப்படின்னு வச்சுட்டு யூ கேன் போஸ்ட் ஆன் யூடியூப், இன்ஸ்டாகிராம், எனிவேர், ஆர் யூ கேன் கோ அண்ட் சே யுவர் கொலீக்ஸ், யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் அதை செய்யலைன்னா நீனும் அதை செய்யலை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ நம்ம டைரெக்டாக யூடியூப்லேயே போஸ்ட் பண்ணுறோம். ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, நிறைய பேச போகிறேன். வாங்க இந்த வீடியோ வெறித்தமாக முடிச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். உள்ளேருந்து பவர் எங்கே வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இங்கே வந்து செல்ஃப் டவுட்கெல்லாம் இடமே கிடையாது. என்னால் முடியுமா அப்படின்றதெல்லாம் இங்கே இடமே கிடையாது. நம்மளுக்கு ஜூனுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான பிளான்ஸ் இருக்குது. அது ஃபன்னான பிளானும் சரி, வேறு ஒரு வெறித்தனமான பிளானும் சரி, அதெல்லாம் கரெக்டாக போகணுன்னா இந்த விஷயத்த ஜூனுக்குள்ளே நம்ம பண்ணி காட்டி ஆகணும். நான் தாண்டா லியோன்ற மாதிரி, நான் தாண்டா ஏகே அப்படின்ட்டு ஐ ஷுட் ப்ரூவ் டு மை செல்ஃப் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த சேலஞ்ச். ஜூன் வந்து ரொம்ப லாங் தான். அட்லீஸ்ட் ஒரு விஷயத்துக்கு ஒரு 2-3 months ஆச்சு கொடுத்தா தானே அது வந்து பர்ஃபெக்ட் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த வீடியோவில் நிறைய சேலஞ்ச் எனக்கு நானே கொடுக்க போகிறேன்.
ஏன் அந்த மாதிரி கொடுக்குறேன்னா, ஐ வாண்ட் இமிடியேட் ரிசல்ட். இப்போ தான் டிராகன் படம் ட்ரெய்லர் வந்துச்சுல்ல, நான் இமிடியேட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகணுன்றாங்கல்ல, அது மாதிரி இமிடியேட்டாக எனக்கு ரிசல்ட் வேணும். ஸோ தட் இஸ் வை ஐம் டூயிங். ஐ எம் கியூரியஸ் டு வாட்ச் தட் மூவி. ஓகே, அதை பற்றி நான் என்ன பேசுகிறேன். அந்த மாதிரி தான் எலான் மஸ்க் ஒரு விஷயம் சொல்லுவார் இல்லையா, ஒருத்தங்க ஒரு விஷயத்தை வந்து ஒரு வருஷம் அச்சீவ் பண்ணுறத நம்மளால் 2 monthsலேயே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கோம். என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் என்னென்னா, யூஎஸ் கிளைண்ட்ஸை கெட் பண்ணணும். அதுக்கு யூஎஸ் கிளைண்ட் கிட்ட நல்லா பேசணும். அந்த கிளைண்ட் கிட்ட என்ன சர்வீஸை பிச் பண்ணுறோன்னு கரெக்டாக இருக்கணும். இதை பற்றி தான் இந்த 3 monthுமே அந்த ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்க போகிறேன். ஒரு 3 மாதம் 90 days ஒரே விஷயத்தை உட்காந்து சுற்றி யோசிச்சா அது சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் பேசிக்கான ஐடியா. ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஹே இன்னொரு விஷயம், நான் வந்து ஜூன் 1 வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். இதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா இல்லையான்ட்டு. அன்னைக்கு வந்து நான் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுற மாதிரி, எனக்கு வந்து அந்த சிச்சுவேஷன், அதனால் இது என்னால் செய்ய முடியல, அந்த சிச்சுவேஷன் என்னால் செய்ய முடியல அப்படின்னுலாம் கிடையாது. எஸ் ஆர் நோவெல்லாம் கிடையாது. எஸ் மட்டும்தான், நோ ஆப்ஷன் பார் நோ அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். வாட் எவர் ஹேப்பன்ஸ், நம்ம எந்த மோடில் இருக்க போகிறதில்ல, லவ் மோட், ஜாப் மோட், ஸ்கில் மோட், அந்த மோட் எந்த மோடுமே இல்லை. ஒன்லி மணி மோட் மட்டும்தான் நெக்ஸ்ட் 3 monthsக்கு. இது என்ன பிப்ரவரியா? அவ்வளோதான், 2025 முடிய போகுது. பிப்ரவரி, ஏப்ரல், ஜூன் எவ்வளோ சீக்கிரம் வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு டைம் இல்லை. வி நீட் டு ஆக்ட் ஆன் தட் வெரி குவிக், வெரி ஃபாஸ்ட். ஹவு மச் எஃபர்ட் வி கேன் புட் ஆன் தட் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க போகிறோம். நேற்று அவரோட இன்னொரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, வி நீட் டு ஒர்க் லைக் ஏ லயன், ஒர்க், ரெஸ்ட், ஸ்ப்ரிண்ட் அண்ட் ரீஅசஸ்ன்னு சொல்கிறாரு. லயன் மாதிரி ஹண்ட் பண்ணணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நிறைய மோட்டிவேஷனில் இருக்கு. அண்ட் ஒரு விஷயம் ப்ரோ, என்ன ஸ்கில், என்ன ஃப்ரீலான்சிங் பண்ண போகிறீங்க, அது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஜூன் 1 அக்கௌண்ட்டில் 1 lakh இருக்கணும். அது உங்களுக்கு நான் அப்படியே லைவாக காட்டுறேன். ஸோ அவ்வளோ வரலன்னா நம்ம வந்து உட்காந்து ரெக்ரெட் பண்ண போகிறோமோ அப்படின்னுலாம் கிடையாது. அது எப்படி வராமல் போயிடும், நம்ம இறங்குறோம் அடிக்கிறோன்ற ஒரு மோட் தான். பிகாஸ் நம்மளால் செய்ய முடியாதுன்னெல்லாம் அப்படின்னு எதுவும் இல்லை. சரி, ஓகே, நம்ம இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாதீங்க. அந்த ஸ்கில் அவங்க பண்ணுறாங்க, நம்ம பண்ணலாம் அப்படின்றலாம் எதுவும் ஃபாலோ பண்ணுறாதீங்க. நீங்கள் எந்த ஸ்கில்லை சூஸ் பண்ணிங்களோ அந்த ஸ்கில், ஒரு விஷயம் நான் முன்னால் சொல்லிடுறேன். நான் இது வந்து எனக்கான சேலஞ்ச். நீங்கள் வந்து நான் சேலஞ்ச் எடுக்கிறேன்ட்டு நீங்கள் சேலஞ்ச் எடுக்கலாம். பட் நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஜாபில் இருக்கும்போது ஒரு இந்த மாதிரி மோட்டிவேஷனாக பேசுகிறதெல்லாம் கிட்ட ஜாப் குவிட் பண்ணிடாதீங்க. உங்களோட சுச்சுவேஷன் மாதிரி வேணால் நீங்களும் ஒரு சேலஞ்ச் எடுத்து யூ கேன் கண்டினியூ. ஸோ ஜாப் குவிட் பண்ணுறேன் அப்படின்றது எந்த ஒரு விஷயம் போக வேணாம். உங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதுன்னு தான் சொல்ல வரேன். பிகாஸ் லாஸ்ட் டைம் நான் ஃப்ரீலான்ஸ் பண்ண போகிறேன்னு குவிட் பண்ணிவிட்டு வந்து அந்த வீடியோ போட்டப்போ சம் பீப்புள்ஸ் குவிட்டட் ஜாப் அண்ட் ஸ்டார்டட் ஃப்ரீலான்சிங் அப்படின்ற மாதிரி ஐ ரிசீவ்ட் சம் மெசேஜஸ். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மேக் ஷுர் யூ ஆர் நாட் கமிட்டட் வித் எனி திங். இது வந்து எனக்கான சேலஞ்ச். ஐம் ஜஸ்ட் போஸ்டிங் ஆன் அவர் சேனல் அப்படின்ற மாதிரி தான் இந்த சேலஞ்ச் இருக்க போகுது. இந்த முறை நம்ம வந்து கண்டிப்பாக செய்கிறோம். நோ 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 ரூம் ஃபார் செல்ஃப் டவுட். என்னால் முடியாதுன்றதுக்கும் சரி, ஐயோ என்னால் முடியல அப்படின்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்குலாம் இங்கே நோ ரூம். ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான். ஆக்ஷன் மல்டிப்ளைஸ் மட்டும்தான். எக்கச்சக்கமாக போயிட்டே தான் இருக்க போகுது. ஓகே, திஸ் இஸ் த திங். நம்ம வேணால் இதெல்லாத்தையும் ட்ராக் பண்ணுவோம். மீன்ஸ் நம்ம வந்து ஆக்டிவாக இல்லைனாலும் நம்ம எல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரீலான்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கெல்லாம் ஒரு இடத்துல கூடி சும்மா ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் பண்ணுவோம். நான் எப்படி கிளைண்ட்ஸ் கெட் பண்ணேன், நான் எப்படி அந்த மணி ஏர்ன் பண்ணல, எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே டிஸ்கஸ் பண்ணுங்கள், பேசுங்க. எல்லாம் கம்ப்ளீட் ஃப்ரீ தான், எந்த சார்ஜ் பண்ண மாட்டோம், பயப்படாதீங்க. டிஸ்கார்டில் ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணுவோம். அங்கே நம்ம வந்து சண்டே ஈவினிங் மட்டும் பேசுகிற மாதிரி, இல்லை நீங்கள் கொஷின் கேளுங்க, எல்லாருமே ரிப்ளை பண்ணட்டும், எனக்கு தெரிஞ்சிருந்தால் நானும் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனாக ஒரு கம்யூனிட்டி மாதிரி எடுத்துகிட்டு போகும். ஸோ டிஸ்கார்ட் சர்வர் க்ரியேட் பண்ணி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக இருக்கீங்க, ஆனால் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, உங்கள்கிட்ட யாராச்சும் வெப் டெவலப்பர் வராங்கன்னா அவருக்கு கிளைண்ட்டை மாற்றி விடுங்க. லைக் சென்னை ஃப்ரீலான்சர் கிளப் அப்படின்ட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கம்யூனிட்டி. இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டவுட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல அப்பப்போ பேசிப்போம். ஓகே, இன்னொரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னென்னா, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவோம். இந்த விஷயத்தை சீரியஸ் ஆகுவோம். என்னென்னா, until June 1 I'm going to make 1 lakh. This is the idea. பட் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் whenever I want. அதாச்சும் அது என்ன சொல்லுவார்னா, கரெக்டாக சொல்லிடுறேன். அதாச்சும் நான் ஒர்க் பண்ணணும்னு
போது மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். அந்த ஒரு ரீசனால் தான் நம்ம ஒரு 9 to 5 ஜாபெல்லாம் குவிட் பண்ணிவிட்டு அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 9 to 5 ஜாபில் இருக்கும்போது எப்படி போய்ட்டுருக்குன்னா, மார்னிங் ஒரு 10 போவோம், ஈவினிங் 5 வந்து 6-7 வந்து வீட்டுக்கு வந்துடுவோம். ஒரு 8-9 ஹவர்ஸ் ஒர்க் இருக்கும். பட் நம்ம ஃப்ரீலான்சிங் பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், நம்ம தனியாக ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி 8-10 ஹவர்ஸ்லாம் இல்லை, 15-16 ஹவர்ஸ் மட்டும்தான் ஒர்க்கு. நம்ம வந்து நம்மளோட செல்ஃப் டைம், அந்த டைம், எல்லா டைமையும் தூக்கிட்டு வந்து ஒர்க் டைம்லேயே போட்டுருவோம். ஓகே, நமக்காக ஒர்க் பண்ணும்போது நம்ம அது வந்து கணக்கு எடுத்துக்க மாட்டோமோ, ஆனால் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஐயோ இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறோமே அப்படின்னு கணக்கு எடுத்துப்போமா. ஓகே, தட் இஸ் த திங். பட் என்ன தான் நமக்காகவே நம்ம ஒர்க் பண்ணாலும் நம்மளும் ஒரு லிமிட்டான டைம், ஒரு நாளைக்கு 4 hour 5 hour மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரியாக ஒரு கரெக்டாக ஒரு சிஸ்டமாக பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணணும், ரிப்பீட்டட் ஒர்க்கில் ஆட்டோமேட் பண்ணணும், ஏஐ டூல்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணணும். இந்த நோஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ChatGPT, DeepSeek அந்த மாதிரி எக்கச்சக்கமான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கரெக்டாக எல்லாத்தையும் ப்ராப்பராக அலைன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஷுட் மேக் ஏ ப்ராப்பர் சிஸ்டம் தட் ஷுடன்ட் டேக் மை 16 hours ஆஃப் ஒர்க். பட் ஒரு 4 to 5 hours மட்டும் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஒரு சிஸ்டத்தை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். பட் இனிஷியலில் 4-5 hourல ஒர்க் அவுட் ஆகாது. 15-16 hours எலான் மஸ்க்கு பிட் பண்ணி ஆகணும். ஓகே இன்னொரு பிக்கஸ்ட் சேலஞ்சு எனக்கு நானே கொடுத்து விட்டுடுறேன். என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ வாண்ட் டு earn 1 lakh பிஃபோர் June 1. அது பண்ணணுன்னா நம்ம தமிழ்நாட்டு கிளைண்ட்டை வச்சு வாய்ப்பில்லை ராஜா மட்டும்தான் பண்ண முடியும். ஏன் இந்தியன் கிளைண்ட்டு சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆகலாம். பட் we pitched the right person, right brand, right people. Now we can expect that. But I'm going to majorly focusing on US clients alone அப்படின்ற மாதிரி தான் போகிறேன். யுனைடெட் கிங்டம், US இந்த மாதிரி அந்த பக்கம் போய்டும். அப்போ தான் அவங்க வந்து டாலரில் பே பண்ணுவாங்க. ஒரு $100 $8,000 ஈஸியாக வந்துடும். ஒரு $200-300 இங்கே ஒரு 15-20,000 இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டு கிளைண்ட் கிட்ட 2,000 சார்ஜ் பண்ணாலே பயந்துடுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து US கிளைண்ட்டில் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுவோம். வாட் எவர் சர்வீஸ் என்ன சர்வீஸ்னாலாம் கேட்காதீங்க. இன்கேஸ் நான் இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க் ஆகலாம், இன்னொரு ஃப்ரீலான்சிங் ஸ்கில்லை 10 daysலேயே லேர்ன் பண்ணி அதுலேயே நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஸோ ஸ்கில்ஸ் எதுன்றதுக்கு முக்கியம் இல்லை, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் முக்கியம். பட் இப்போ நான் வந்து ஒரு ஸ்கில், ஒரு பிஸ்னஸை லாங் டேர்மில் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ அது நம்ம பார்த்துப்போம். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஸ்கில் வேணால் சூஸ் பண்ணி யூ கேன் ஒர்க் ஆன் தட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, until June 1 I'm going to make videos in English alone because I'm always targeting US clients, right? So I like to think, eat, drink, sleep, everything in English. Then only I can fluently talk with them in English. So until June 1 I'm going to make videos English alone in my channel. பட் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, நான் டிசம்பர் 2023 எடுத்த வீடியோஸ் எல்லாம் இன்னும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணாத ஒரு 50-40 வீடியோஸ் லேப்டாப்பில், ஃபோன்லாம் அப்படியே இருக்குது. ஸோ நம்ம சேனலில் 2 daysக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ இன்றைக்கி இருந்து எந்த வீடியோ நான் ஷூட் பண்ணாலும் ஐ எம் கோயிங் டு மேக் இன் இங்கிலீஷ் தான். பட் பயப்படாதீங்க, ரொம்ப பேசிக்கான இங்கிலீஷ், broken English, anyone can understand. A 5th 6th standard guy can able to understand that, like only I'm going to make. So இங்கிலீஷ் மேக் பண்ண பயப்படாதீங்க. அது என்னோட அந்த கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது தமிழில் வரும். புது வீடியோஸ் ஏதாச்சும் மேக் பண்ணிட்டு இருந்தேன்னா இங்கிலீஷில் வரும். until June 1 அது வந்து இங்கிலீஷ் உங்களுக்கும் செட் ஆகிடுச்சு, நல்லா இருக்குன்னா நம்ம அப்படியே சேனல் இங்கிலீஷ்லேயே அடிச்சு நோத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ தட் இஸ் த திங் ஐ லைக் டு இன்ஃபார்ம் ஹேர் ஆஸ் வெல். அண்ட் அனதர் திங், ஒரு சில விஷயம் பேசிட்டு வீடியோவை ஓகே, ஏன் இந்த மாதிரி விக்ரஸான ஆக்ஷன்ஸ் எல்லாம் திடீர்னு எடுத்துகிட்டு இருக்கோன்னா, கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் விக்ரஸ் ரியாக்ஷன் ஓகே அப்படின்னு சொல்ல வரல. ஐ டோன்ட் வாண்ட் ஜஸ்ட் சிட் இன் திஸ் ரூம் அண்ட் டூயிங் ஃப்ரீலான்சிங், டூயிங் யூடியூப் வீடியோஸ், இது மட்டுமே பண்ண தேவையில்ல. ஏன் நான் பெங்களூர் சென்னை எல்லாம் சுற்றிட்டு தான் வந்தேன், பட் ஐம் நாட் என்ஜாய்ட் மச் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு என்ஜாய் மை லைஃப் மோர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஒரு ட்ராவல் பண்ணுறது ஆர் எனக்கு பிடிச்ச விஷயம் செய்கிறது, இல்லை ஒர்க் பண்ணாமல் சும்மாவே இருக்கிறது, அந்த மாதிரி விஷயமெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஒரு தாட் இருக்குது. நவ் ஐ எம் ஹாப்பி தான். எனக்கு கமிட்மெண்ட்ஸில் எதுவும் இல்லை தான். பட் இருந்தாலும் ஐ வாண்ட் மோர் ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சேலஞ்செலாம் பண்ணி நம்ம ஒரு கரெக்டாக விஷயம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அண்ட் ஓகே, நமக்கு ஜூனுக்கு அப்புறம் ஒரு சில ஐடியாஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் பேசிப்போம். ஸோ அதுக்காக தான் ஐ வாண்ட் மோர் ஃப்ரீடம் தென் நவ் ஐ ஹேவ் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா. ஸோ 1 lakh மேக் பண்ணணும் அப்படின்றது கோல். அது June 1 பண்ணணும், டெட்லைன் 1 பண்ணணுன்றது செக்மேட். அது மட்டும் இல்லாமல் ஐ எம் கோயிங் டு மேக் வீடியோஸ்
இன் இங்கிலீஷ் அலோன். அது வந்து அல்டிமேட் செக்மேட். அண்டு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜூன் 1 வந்து நான் சிம்பத்தி எதுவும் கிரியேட் பண்ண ரெடியாக இல்லை. என்னால் இது செய்ய முடியல அப்படின்னுலாம் நோ ரூம் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் சிம்பத்தி. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் கரெக்டாக இறங்கி அடிக்கும் போது ஹவு த திங் வில் நாட் ஒர்க் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகணும். ஏன்னா நம்ம நிறைய டைம் கொடுத்துருக்கோம். இப்போ தான் February 22 என்னோடய பர்த்டே. ஸோ இந்த மாதிரி இப்போ தான் போயிட்டுருக்கு. மார்ச், ஏப்ரல், மே ரொம்ப டைம் நான் கொடுத்துட்டேன். பட் ஓகே, அதுக்கப்புறம் டைமே கொடுக்கல நினச்சி வரி பண்ணுறது போல் கரெக்டான டைம் கொடு, கரெக்டாக எஃபர்ட் போடு, போர் யுவர் செல்ஃப் இன் தட் ஒன் திங். ஆக்சுவலாக என்னோடய ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பண்ணும்போது அங்கே பாருடி ஏகே வந்து லேப்டாப்குள்ளே போயிட்டான், ப்ரோ என்ன கம்ப்யூட்டருக்குள்ளே போயிடுங்க அப்படின்ட்டு என்னோடய கொலீக்ஸ் ஆஃபீஸ் மேட்ஸில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நான் ஒரு ஒர்க் செய்ய ஆரம்பிச்சுன்னா ஐ வில் ட்ரோன் இன் தட் ஒர்க். அது எனக்காக செய்கிறேன், மற்றவங்களுக்காக செய்கிறனால இல்லை. ஐ ஜஸ்ட் ட்ரோன் இன் டு தட், அதுலேயே மூழ்கி போயிடுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரோன் நம்மளை போர் பண்ணி அந்த விஷயத்தில் செய்ய போகிறோம். அதுதான் அல்டிமேட்டாக நம்ம செய்ய போகிறோம். அண்டு வந்து நம்ம இத்தனை நாள் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணுறேன்ட்டு நான் ஒர்க் பண்ணேன். பட் வந்து எல்லாத்துலேயும் சும்மா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். விச் ஒன் திங் கிவ்ஸ் ஹையஸ்ட் ரிட்டர்னோ அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். பரட்டோ பிரின்சிபிள் ஃபார் அவர் வீக் புக் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். பரட்டோ பிரின்சிபிள் உங்களோட 80% ஆஃப் ரிசல்ட் உங்களோட 20% ஆஃப் ஒர்க்கில் இருந்தால் வரும்னு சொல்லுவாங்க. ஆச்சு நம்ம ஒரு ஒர்க் செய்கிறோம், அந்த ஒர்க்கில் நம்மளுக்கு கிளைண்ட் வராங்க, மணி வருது, அந்த விஷயம் நம்ம ஏதோ செஞ்சு ஒரு 20% ஆஃப் ஒர்க்லேருந்து தான் வந்திருக்கோம். அந்த 20% ஆஃப் ஒர்க்கை ஃபைன் பண்ணி அதை டபுள் டவுன் பண்ணிட்டால் போதும், ரிசல்ட் மேசிவாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஆக்ஷன்லேருந்து ஹையஸ்ட் ரிட்டர்ன் வருதோ நம்ம அதில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். லோவஸ்ட் ரிட்டர்ன் வரதை எலிமினேட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணுறோம், தட்ஸ் ஃபைன். ஆனால் அது பப்ளிக் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டோம், இது செஞ்சு முடிக்கலாம், ஏன் செய்யலாம், அந்த மாதிரி கொஷின் வரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஒர்க் செஞ்சுட்டு இருப்போம், திடீர்னு இது ஒர்க் ஆகலை, அது ஒர்க் ஆகலை, அது கஷ்டமாக இருக்குது, இது கஷ்டமாக இருக்குது, மைண்ட் கடுப்பாக டிப்ரெஸ் ஆகும். ஆனால் ஆகிட்டு போகுது. வாட் எவர் த திங் ஹேப்பன்ஸ், ஐ எம் கோயிங் டு பி இன் ஐடிசி மோட். வாட் இஸ் ஐடிசி? ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி தான். வாட் எவர் திங் ஹேப்பன்ஸ் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு தான் நான் இருக்க போகிறேன். வாட் எவர் டிஸ்ட்ராக்ஷன் வருது ஐ டோன்ட் கேர். வாட் எவர் த திங்ஸ் ஐ எம் ஃபீலிங் அபவுட் ஐ டோன்ட் கேர். ஆக்சுவலாக வந்து நான் ஒரு வால்பேப்பர் செட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கொஞ்ச நாளாக வச்சுருந்தேன். என்னென்னா அது ஒரு லிங்க்டின் போஸ்ட்டாக கூட நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஃபக் யுவர் மூட், ஃபாலோ த பிளான். கேட்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்தாலும் மூடு வந்து எப்பயுமே கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த மூடு வந்து சோகமாக இருக்கும், லவ் நினச்சிட்டு இருக்கும், அதை நினச்சிட்டு இருக்கும், இது ஒர்க் அவுட் ஆகல இருக்கும், அது இது இஷ்டத்துக்கு லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். டோன்ட் ஃபாலோ யுவர் மூட், ஃபாலோ யுவர் பிளான். அதுதான் இங்கே அல்டிமேட்டான ஐடியா. நெக்ஸ்ட் 3 monthsக்கு ஐடிசி மோடில் தான் இருக்க போகிறேன். ஐ டோன்ட் கேர் அபவுட் எனி திங் including my mind gets worse now kuda I don't care. Whatever the problems come I don't care. Whatever thing happens I don't care. ஓகே நம்ம ரொம்ப பேசிகிட்டே போயிட்டுருக்கோம். நம்ம எலான் மஸ்க் வந்து 100 hour ஒர்க் வீக் அவர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கி நம்ம 105 hours வந்து ஒர்க் வீக் ஆகிட்டுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போக போகிறோம். திஸ் இஸ் த பிளான் ஐ அனௌன்ஸ்டு பப்ளிக்லி. ஐ எம் வெரி ரெடி ஃபார் தட். மைண்ட் இஸ் ஸோ கூல், ஸோ கிளியர். ஐம் ரெடி டு போர் மை செல்ஃப் இன் டு தட். ஐ டோன்ட் கேர் அபவுட் எனி திங். எல்லாமே மைண்ட் செட் தாட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி விஷயந்தான். ஸோ ஐம் ரெடி ஃபார் எவ்ரி திங். ஆர் யூ ரெடியா? இன்கேஸ் ரெடினா கோ அண்ட் ஸ்டார்ட் யுவர் திங். போய் நீங்கள் யாருக்கிட்டையாவது சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அகைன் நவல் ரவிகாந்த் சொன்னது தான், we have one life, why we not build something big. எலான் மஸ்க் மாதிரி போய் நம்ம வந்து ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லாலாம் பில்ட் பண்ண தேவையில்ல. அட்லீஸ்ட் நம்ம லிவ் பண்ணுறது கொஞ்சம் மணி தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோ சீரியஸான விஷயம் நம்ம எதுவும் செய்யலை, குவைட் நார்மலான விஷயம் அதுதான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ அதையாச்சும் ஒருபடியாக செய்வோம், அதுதாங்க மேட்ரு. ஸோ அகைன் நான் இனிஷியல் வீடியோவில் சொன்னதை சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சுப்போம். எ கிளியர் மைண்ட் leads to better judgment, leads to better outcome. ஸோ இந்த இடம் கிளியராக இருந்துச்சுன்னா எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ இதை மட்டும் கிளியராக வச்சுட்டு நம்ம இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணி காட்டுவோம். நம்ம ஜூன் 1 பார்ப்போம். இதுக்கு முன்னால் நான் மேக் பண்ண வீடியோஸ் ரெகுலராக 2 daysக்கு ஒரு வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இந்த சேலஞ்ச் வீடியோ வந்து ஃப்ரீலான்சிங் பார்ட் 2 அப்படின்ட்டு நம்ம வேணா போடுவோம். நான் ஃப்ரீலான்சிங் சீரிஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதிலே ஆட் பண்ணி வைக்கிறேன். ஃப்ரீலான்சிங்கில் நான் கற்றுக்கிட்டதெல்லாம் வேணா வந்து ஐ வில் மேக் மோர் வீடியோஸ் ஆன் இட் அப்கமிங் டேஸ். ஓகே, இந்த வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், வாட் எவர் யூ கேன் டூ, ஐ டோன்ட் கேர். சாரி. ஓகே, இந்த வீடியோ நம்ம சேனலில் பின் பண்ணி வச்சுப்போம். எடுத்தோடனே யாராச்சும் வந்தாங்கன்னா பார்த்துட்டு ஓகே ப்ரோ இஸ் இன் ப்ரோ மோட், வி ஆல்சோ நீட் டு
சேஞ்ச் மை செல்ஃப் இன் ப்ரோ மூட் அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருங்க. ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். கோ அண்ட் கிரியேட் யுவர் ஓன் சேலஞ்ச், ஒர்க் ஆன் தட் லைக் ஏ ப்ரோ. ஓகே, இன்னொன்று நம்ம இந்த ஏகே